இந்த உலகத்தில் எத்தனையோ மனிதர்கள் எத்தனையோ கருத்துக்களை பதிவு பண்ணியிருக்கிறாங்க. அதையெல்லாம் கேட்கும்போது இன்பமாக இருப்பது போல சொல்வார்கள். உதாரணத்துக்கு திருக்குறள் கூட நல்ல கருத்துக்கள் தான். ஆனால் உந்தும் சக்தி அவைகளுக்கு இல்லை. பக்தன் மெய்யான வேதத்தை அறிந்து அந்த வசனத்தினால ஆஸ்வதிக்கப்பட்டதுனால அவன் தன் அனுபவத்தை சொல்கிறான். என்னன்னு கேட்போமா? சங்கீதம் 119:50. அதுவே என் சிறுமையில் எனக்கு ஆறுதல், உம்முடைய வாக்கு என்னை உயிர்ப்பித்தது. உம்முடைய வார்த்தைகள் தான் எனக்கு சிறுமைப்படும் போதெல்லாம் ஆறுதலாகும். உம்முடைய வசனங்கள் தான் என்னை உயிர்ப்பிக்கிறது என்று உணர்வுபூர்வமாக அவன் சொல்வதை நாம் கேட்டோம். ஆம் பிரியமானவர்களே, மனுஷனுடைய வார்த்தையை நம்பி மோசம் போன அல்லது ஏமாற்றப்பட்டிருக்கீங்களா? இப்பொழுது இந்த நிமிஷமே இருதயத்தை நேராக்கி, தகப்பனே உம்முடைய வார்த்தையை நம்பி வருகிறேன், என்னை தயவாய் உயிர்ப்பியும் என்று வேண்டுதல் செய்வீங்கன்னா அவர் அற்புதத்தை செய்வார். இந்த அருமையான நேரத்தில் ஆண்டுடைய வார்த்தையை ஒருபோதும் புறக்கணிக்க வேண்டாம். அவர் உங்களை ஒரு நாளும் புறக்கணித்ததில்லை. நாம் எவ்வளவுதான் கடின குணமுள்ளவர்களாய் பொல்லாப்பை நடப்பிக்கிறாந்தாலும் தன் வார்த்தை அனுப்பி நம்மை உணர்த்தி உயிர்ப்பிக்கிறவராய் இருக்கிறார். இந்த நல் வார்த்தையை பேசுகிற தேவனுடைய வார்த்தையை நம்பி அவரை நோக்கி ஜெபிப்போமா? அன்புள்ள ஆண்டவரே, இந்த வார்த்தையை கேட்டு என்னோடு சேர்ந்து ஜெபிக்கிற யாவரையும் ஆசீர்வதியும். இந்த வசனப்படியே அவர்களை ஆறுதல் படுத்தி அவர்களை உயிர்ப்பிப்பீராக. வந்த பாடுகளுக்கு காரணம் எங்களுடைய கீழ்ப்படியாமையும் ரகசிய துணிகிற பாவங்களாக இருக்கலாம். அதையும் உணர்த்தி சீர்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். தகப்பனே, உதவி பண்ணீரே உமக்கு நன்றி. அதிசயம் செய்தீரே உமக்கு ஸ்தோத்திரம். கிருபை பாராட்டும். இயேசு மூலமாக வேண்டி மன்றாடுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். உங்களுக்காக திருப்பலி என்று ஜெபிக்கிற உங்கள் ஆறுதலுக்காக உயிர்மீட்சிக்காக வேண்டுகிற உங்கள் அன்பு சகோதரன் மணி ஐயர். God bless you.